இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு கேஸ் ஒன்று ஏ வந்து மிஸ்டர் பி மேல ஃபைல் பண்றாங்க ஒரு கேஸ். இந்த கேஸ் வந்து பி சார்பா ஏ வந்து கேஸ்ல ஜெயிச்சிடுறாரு. பி சார்ந்து இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அந்த ஆர்டரை வயலேட் பண்றாங்க அப்படின்னா அந்த பி சார்ந்து இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மேல, அதாவது பியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மேலேயோ இல்ல அசைனிஸ் மேலேயோ ஏ ஆல ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்றதுக்கு தனியா ஒரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்கு. சிவில் ப்ரொசீஜர் கோட்ல செக்ஷன் 146 அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அந்த பார்ட்டியோட பொசிஷன்ல வந்து மாறிடுறாங்க அப்படின்றது இருக்கு. இந்த ப்ரொவிஷனை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கணும். ப்ரொசீடிங்ஸ் பை ஆர் அகெயின்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும் செக்ஷன் 146 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல. அதாவது ஒருத்தரோட பிரதிநிதிகள் மேலேயோ இல்ல ஒருத்தரோட பிரதிநிதிகள்னாலேயோ ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த செக்ஷன் ப்ரொவிஷன்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு கேஸ் வந்து ஒருத்தரால ஃபைல் பண்ண முடியும், இல்ல ஒருத்தருக்கு எதிராக ஃபைல் பண்ண முடியும் அப்படின்றது இருந்ததுன்னா அதே கேஸ அவரோட பிரதிநிதிகள்னால ஃபைல் பண்ண முடியும், இல்ல அவரோட பிரதிநிதிகளுக்கு அகைன்ஸ்டா ஃபைல் பண்ண முடியும். பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னா என்னன்னா whoever is claiming under him, அவர் மூலமா அந்த பாத்தியதைய அனுபவிக்கக்கூடிய தன்மையுடையவங்க அப்படின்றவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். சோ இந்த பர்சன்ஸ் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அவருக்கு பதிலா, இல்ல அவர் சார்பா இந்த பர்சன்ஸ்னாலையும் ஃபைல் பண்ண முடியும்ன்றதுதான் இந்த செக்ஷன் 146ல இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று ஜஸ்டிஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் மாலா கொடுத்த ஒரு ஜட்மெண்ட். அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இது 2017ல வரப்பட்ட ஒரு ஜட்மெண்ட். சண்முகம் வர்சஸ் வேதரத்னம்னு ஒரு கேஸ். வேதாரண்யம் கோயில் இருக்கு, அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் கோயில்னு இருக்கு. அந்த கோயிலோட ஹெரிடிட்டரி ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அந்த கோயிலோட மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பர்சனுக்கு அகைன்ஸ்டா அந்த கோயிலோட மேனேஜ்மெண்ட் ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி மூலமா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாங்க. இது OS நம்பர் 41 of 1984. இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது வருஷம் வந்து 1984ல ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கேஸ் நடக்கிறது. இந்த கேஸ்ல வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில லீஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கேஸ்ல பார்ட்டியா சேர்த்துக்கிறாங்க. சேர்ந்துட்டு இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. நான் தான் அந்த ப்ராப்பர்ட்டியில லீஸ்ல இருக்கேன், அதனால எனக்கும் இந்த கேஸ்ல ஒரு பார்ட்டியா கலந்துக்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்றாரு ஒருத்தர். அவர் அமிர்தலிங்கம்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து கேஸ்ல சேர்ந்துட்டார். இது தவிர இந்த அமிர்தலிங்கம்ன்றவர் வந்து தனியா வந்து ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஒன்று ஃபைல் பண்றாரு. இந்த கேஸ் முதல்ல ஃபைல் பண்ண கேஸ் OS நம்பர் 41 of 1984. ரெண்டாவது ஃபைல் பண்ற இன்ஜெக்ஷன் சூட் வந்து OS நம்பர் 363 of 1984. பல நாட்கள் கழிச்சு ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஒன்று ஃபைல் பண்றாங்க. இந்த இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்றது அதுக்கப்புறம் எதிர்த்தரப்பினருக்கு தெரியாமலே எக்ஸ்பார்ட்டி ஜட்மெண்ட் வந்து இவருக்கு சாதகமா வாங்கிக்கிட்டார். ஸோ இந்த எக்ஸ்பார்ட்டி ஜட்மெண்ட் அண்ட் டிகிரி இவர் வச்சுட்டு இருக்காரு. பல நாட்கள் ஆச்சு. இந்த ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி சார்பா வேதாரண்யம் கோயில் சார்பா வேதாரண்யேஸ்வரர் கோயில் சார்பா அந்த லேண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து லீஸ்ல இருக்கேன்ற பேர்ல அவர் வந்து அந்த லேண்ட்ல ஒரு சில மரங்கள் செடிகள்லாம் வந்து நட்டு அவர் வந்து அதை என்ஜாய் பண்ண ட்ரை பண்றாரு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது பல நாட்களா பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து அமிர்தலிங்கம்ன்றவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் சட்ட பிரதிநிதிகள் அவரோட ஹேர்ஸ் வந்து இந்த லேண்ட் வந்து நீங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பாயிருக்கு, அதனால இந்த லேண்டோட பொசிஷன் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இபி ஃபைல் பண்றாங்க கோர்ட்ல. இபி ஃபைல் பண்ணிட்டு இபி வந்து இவருக்கு சாதகமா வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டரை வந்து இவர் வந்து மறுத்து அதுக்கு டிசோபீடியன்ஸ் பண்ணிட்டாரு, எதிராக செயல் பண்ணிட்டாருன்னு சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போட்டு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாருன்னா அந்த கோயில்ல வந்து அந்த லேண்டை அனுபவிச்சுட்டு இருந்தவர் மேலேயும் சரி, அந்த கோயில்ல அப்பொழுது இருந்த அந்த ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி அந்த பரம்பரை தர்மகர்த்தான்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ரஸ்டி மேலேயும் இவங்க மேலேயும் அரெஸ்ட் வாரண்ட் ஒன்று கொடுத்து அவங்க மேல ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாங்க. சோ இந்த அரெஸ்ட் வாரண்ட் மேலேயும் இம்ப்ரிசன்மெண்ட்காக பாஸ் பண்ணப்பட்ட ஆர்டர்ஸ் மேலேயும் சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் எடுக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க. சிஆர்பி வந்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. இல்ல என்ன விஷயம்னா கேஸ் ஃபைல் பண்ணதும் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவங்க இருக்கிறதும் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்க வந்து அந்த பார்ட்டிஸ் கிடையாது. அந்த முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணும்போது இருந்த ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி வேற, இப்போ ஒரு 2 தலை மாறிடுச்சு. அதே மாதிரி அந்த லேண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் இதுக்கும் கேஸுக்கும் சம்பந்தம் இல்ல, எந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
அவரும் வந்து இந்த கேஸ்ல வந்து சேர்க்கப்படுறாரு. ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டுன்னு ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கீங்க. நீங்க அந்த ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி மூலமா தான் இந்த லீஸ்ல வந்து இந்த செடியெல்லாம் நட்டுட்டு இருக்கீங்க. அதனால கிளைமிங் அண்டர் ஹிம்ன்றதுனால செக்ஷன் 146 வந்து அப்ளை ஆகும். அதனால நீங்க இதை பண்ணிருக்க கூடாது, நீங்க உங்க மேல அவர் மேல ஃபைல் பண்ணக்கூடிய கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் உங்க மேலேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் கேஸ், இதுதான் பேசிக்கான கேஸ். இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது ஹைகோர்ட் நிறைய விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணது உண்டு. செக்ஷன் 146ல யாரெல்லாம் கிளைம் பண்ணலாம், பர்சன்ஸ் கிளைமிங் அண்டர் ஹிம்னா யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த கன்சிடர் பண்ணும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தது என்னன்னா, ஆர்டர்ஸ் உங்களுக்கு சாதகமா வந்திருக்குன்றதை வச்சுக்கிட்டு, ஏன்னா நீங்க வச்சிருக்கிறது எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ஸ், அந்த ஆர்டர்ஸ் வந்து இவங்களோட நாலேஜுக்கே வரல. ஸோ இவங்க நாலேஜுக்கு கொண்டு வராம நீங்க கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணி எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம நேரடியாக அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் போய் நின்றுட்டீங்க. இவங்களுக்கு அந்த ஆர்டரை நியாயமான முறையில சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கல. அதனால இந்த கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸோ இந்த அரெஸ்டோ செல்லாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஈக்குவேஷன் பத்தி, அதாவது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாமான்னா அது வரைக்கும் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கேஸ்ல அந்த லேண்ட்ல வந்து அனுபவிச்சுட்டு இருந்தவருக்கும் இந்த சிவில் சூட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் வந்து ஒரு டெனன்ட்ன்ற முறையில அடுத்த தலைமுறை லீகல் ரெப்ரசன்டேட்டிவோட டெனன்ட், அதாவது அடுத்த ஹெரிடிட்டரி ட்ரஸ்டியோட கீழே வந்து லீஸ் அக்ரிமெண்ட் லீஸ்ல வந்து அவரோட பர்மிஷனோட அந்த லேண்டை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு டெனன்ட் ஆக்குபை. ஸோ அவர் மேல இந்த கேஸ் ஃபைல் பண்றது வந்து ஏத்துக்க முடியுமான்னு பார்த்தா ஏத்துக்க முடியாது. ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி மேல ஃபைல் பண்றதே ஏத்துக்கலாம், பட் இவர் மேல ஃபைல் பண்றதே ஏத்துக்க முடியாதுன்றதுனால இந்த சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் அலோவ் பண்ணி இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து கொடுத்த அந்த இம்ப்ரிசன்மெண்ட் ஆர்டர் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது ஒரு முக்கியமான கேஸ். யார் வந்து பர்சன்ஸ் கிளைமிங் அண்டர் அப்படின்றது தெரியணும். இவர் வந்து அந்த இருக்கிற அடுத்த ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி கீழே அந்த லேண்டோட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த லேண்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தவர் வந்து அந்த செக்ஷன் 146ஓட டெஃபினிஷன் கீழே வரமாட்டாருன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸ்ல ரூல் பண்ணாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்மெண்ட். இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ரொவிஷன் இது. செக்ஷன் 146 வச்சுதான், ஏன்னா சிவில் கேசஸ் வருஷக்கணக்கு ஆகக்கூடியது. ஸோ அந்த வருஷக்கணக்கு ஆகும்போது அந்த பார்ட்டிஸ் வந்து உயிரோட இருப்பாங்களான்னு தெரியல, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மேல ஒரு விஷயத்த வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா இந்த செக்ஷன் 146 நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ரொவிஷன்.